Event routing. After filtering the events, the broker or brokers must route the event to the corresponding subscribers. ஸோ என்ன சொல்றாங்கன்னா அது வந்து அந்த ரூட்டை வந்து அந்த ஈவெண்ட் ஃபில்டரிங் அந்த பப்ளிஷருக்கு சப்ஸ்கிரைபருக்கு வந்து கொடுக்குறாங்க. யாருன்னா broker ஆர் brokers-க்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ கேன் பி டன் இன் த ஃபாலோயிங் வேஸ். என்னன்னா யூனிகாஸ்ட் ஒருத்தருக்கு ஒன் டு ஒன்னா கொடுக்குறாங்க, ஆர் ஒன் டு மெனி மல்டி காஸ்டா கொடுக்குறாங்க. தென் அதே மாதிரி சர்வர் புஷ் ஆர் கிளைண்ட் ஃபுல். சர்வர் வந்து புஷ் பண்றாங்க, கிளைண்ட் வந்து அதை இழுத்துக்கிறாங்க, ஜஸ்ட் எடுத்துக்கிறாங்க, இன்ஃபர்மேஷன்ஸ் ஆக்சஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ கிளைண்ட் தான் வந்து கரஸ்பாண்டிங் சப்ஸ்கிரைபர்ஸ். சர்வர் வந்து அதை என்ன பண்றாங்க, சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எடுத்துக்கும் போது தே கேன் புஷ் த ஈவெண்ட் டு சப்ஸ்கிரைபர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் the broker makes the decision how the route message to the subscriber. எப்படி வந்து சப்ஸ்கிரைபருக்கு இந்த ஈவெண்ட்டை வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ரூட்டை வந்து உருவாக்கி கொடுக்குறவங்க தான் வந்து புரோக்கரு. செவரல் ஆப்டிமைசேஷன் ஸ்கீம்ஸ் ஆர் அவைலபிள். ஸோ ப்ரொஃபைல் ஃபார்வர்டிங் ஸ்கீம். broker only forward the event to the neighbor broker which fulfill their subscription. ஸோ நெய்பர் புரோக்கருக்கு என்ன பண்றாங்க, ஒரு புரோக்கர் வந்து ஈவெண்ட்டை ஃபார்வர்ட் பண்றாங்க. அவங்க என்ன பண்றாங்க, ஃபுல்ஃபில் த அந்த அவங்களுடைய டோட்டல் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஃபுல்லா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு filter the total covering of subscription of the system, accept the publishers event only the if a subscriber has subscribed this event. சப்ஸ்கிரைபர் வந்து இந்த ஈவெண்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா தான் ஃபில்டர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண அந்த வீடியோஸ் அந்த ஈவெண்ட்ஸ் வந்து திரும்ப திரும்ப ரிக்கரிங் ஆகிட்டே இருக்கும். பட் ஆனால் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணாமல் இருந்தோம்னா அந்த ஈவெண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பேக்கில் வந்து போயிடும் அப்படின்னு சொல்லி. அப்போ செய்னா, so that means SIENA is a wide area network notification service that uses a covering based routing. So it consists of nodes and servers, access point, event notifications and filters, public subscriber protocol plus advertisement identities and endless filtering. So endless filtering. So the system can be configured in three types. என்னன்னா hierarchical client server architectures, acyclic peer-to-peer architecture, general peer-to-peer. ஸோ ஹைராரிக்கல் ஆர்கிடெக்சர் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் சர்வர்னு ஒருத்தர் இருக்காங்க, அதுலேருந்து சர்வர் தனித்தனியாக பிரிக்கிறாங்க, அதுலேருந்து சர்வர் தனியாக பிரித்து கிளைண்ட் வந்து அக்சசிபிலிட்டிஸ் கொடுக்குறாங்க. ஸோ என்ன சொல்கிறாங்க, சர்வர் இன்ட்ராக்ட் வித் ஈச் அதர் இன் அசிமெட்ரிக் கிளைண்ட் சர்வர் ஃபேஷன். சர்வர் இஸ் நான் டிஸ்டிங்விஷ்டு ஃப்ரம் ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் இன்ட்ரெஸ்டட் பார்ட்டிஸ். So potential overloading of server stationed at a higher level of hierarchy. Failure of one node in hierarchy caused all the nodes below the node to fail. So failure nodes என்னது, இப்போ நடுவில் in between ஏதாவது சர்வர் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா அது டோட்டல் அதுக்கப்புறம் வர ஹைராரிக்கல் சர்வர்ஸ் எல்லாமே வந்து டோட்டலாக வந்து ஃபெயிலியர் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. Failure of one node in hierarchy caused all nodes below node to failure. பிலோல இருக்கிற எல்லா நோடுகளும் சொல்றாங்க. Acyclic peer-to-peer architecture and general peer-to-peer architecture. Acyclic peer-to-peer architecture, general peer-to-peer are very similar. Both represent a unidirected graph, allows bidirectional communication. Scaling is issued for both. So unidirectional graph இருக்கும், ஒரே one side direction தான். allows bidirectional communication மட்டும் bidirectional இருக்கும், வரையிறது மட்டும் unidirectional graph represent பண்ணிருப்பாங்க. Acyclic peer-to-peer னா restriction on the configuration of the connections between servers to forming acyclic graph representation. Therefore, no redundant connection, multiple paths are not allowed. Enforcement by cyclic avoiding algorithm. Enforcement by cyclic avoiding algorithm can be difficult to maintain and not a robust as general peer-to-peer architecture. ஸோ நான் ரோபஸ்ட் ஜென்ரல் பியர்-டு-பியர் ஆர்கிடெக்சரை விட இது கொஞ்சம் டிஃபிகல்ட் மெயின்டைன் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. இப்போ ஜென்ரல் பியர்-டு-பியர் ஆர்கிடெக்சர் ரிக்வயர்ஸ் லெஸ் கோஆர்டினேஷன் அமாங் சர்வர். கோஆர்டினேஷன் வந்து கம்மியாக தான் தேவைப்படுது. அண்ட் தென் redundancy enforces robustness of SIENA system with respect to the failures of single server. So drawback, special algorithm must be run to the choose the best path.
ஸோ ஸ்பெஷல் அல்காரிதம் என்ன சொல்கிறாங்க, கண்டிப்பாக வந்து பெஸ்ட் பார்த்து சூஸ் பண்ணி ரன் பண்ணாங்க. So routing, simple strategy is to maintain the subscriptions at the access point and broadcast the notification throughout this network. So டோட்டலாக வந்து broadcast notification என்ன பண்ணுறாங்க, throughout the network வந்து அந்த access pointing வந்து subscription வந்து மெயின்டைன் பண்ணி அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து சிம்பிளாக வச்சுக்கிறாங்க. ஸோ least efficient and consumes lot of bandwidth. லீஸ்ட் எஃபிஷியன்ட்னா எஃபிஷியன்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, பட் ஆனால் பேண்ட்வித் வந்து நிறைய இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து சென்ஸ் த நோட்டிஃபிகேஷன் டுவர்ட்ஸ் த ஈவென்ட் சர்வர்ஸ் that have clients that are interested in the notification, possibly using shortest. ஸோ ரூட்டிங்கில் பார்த்தீங்கன்னா டவுன் ஸ்ட்ரீம் ரெப்ளிகேஷன் ஈவெண்ட்டை kept as one copy as long as possible to only replicate duplicate எடுத்து வச்சுப்பாங்க. when it is a close as possible to subscribing server clients. ஸோ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க, ரெப்ளிகேஷன்ஸ் ஆஃப் சர்வர் வந்து அப்படியே ரெப்ளிகேட் எடுத்து ஒர்க் பண்ண வைக்கிறாங்க. ஸோ இது if it is any failures they can ப்ரொடியூசர் வந்து என்ன பண்ணுவாங்க, திரும்ப முதல்ல ஃபர்ஸ்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அப்ஸ்ட்ரீம், அது டவுன் ஸ்ட்ரீம் ரூட்டிங், இது வந்து அப்ஸ்ட்ரீம் பார்த்தீங்கன்னா பைடைரக்ஷனல் ஓரியன்டட்ல இருக்கு. applying filters upstream that is as a close to event publisher and as possible. ஸோ என்ன சொல்கிறாங்க, பப்ளிஷ் பண்ணிகிட்டே வராங்க. ஸோ ஒன் பை ஒன்னாக. ஸோ கிளைண்ட் ப்ரொடியூசர் வந்து அதிகமாக இருக்காங்க, ஸோ பப்ளிஷர் வந்து கிளைண்ட் வந்து சப்ஸ்கிரைபர் வந்து கம்மியாக இருக்காங்க. ஸோ அதை வச்சு என்ன பண்ணுறோம், நம்ம ரிவர்ஸ் ப்ராசஸில் பண்ணுறோம். ஸோ அப்ஸ்ட்ரீம், ஸோ ப்ரொடியூசர்ஸ் வந்து இன்ஃபர்மேஷன்ஸை வச்சுக்கிட்டு ஈவெண்ட் வந்து ஒவ்வொன்றா பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ யாருக்கு, சப்ஸ்கிரைபருக்கு. ஸோ அட்வான்டேஜஸ் ஆஃப் பப்ளிஷ் சப்ஸ்கிரைபர், highly suited for mobile applications, ubiquitous computing and distributed embedded systems, robust. Failures of publishers or subscriber does not bring down the entire system. ஃபெயிலியர்னா அங்கே மட்டும்தான் ஃபெயிலியர் ஆகும், என்டையர் சிஸ்டம் வந்து ஃபெயிலியர் ஆகாது. ஸோ ஸ்கேலபிலிட்டி பார்த்தீங்கன்னா suited to build distributed applications consisting a large number of entities. Adaptability can be varied to suit different environments, that is called mobile, internet, game and embedded systems. ஸோ டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு பார்க்கும்போது ரிலையபிலிட்டி கிடையாது. ஸோ நோ ஸ்ட்ராங் கேரண்டி ஆன் புரோக்கர் டு டெலிவர் த கண்டென்ட் டு சப்ஸ்கிரைபருக்கு கட்டாயம் கொடுப்பாங்க அப்படின்ற கேரண்டி எதுவுமே கிடையாது. ஆஃப்டர் publishes the event, it assumes that all corresponding subscribers would receive it. Potential bottleneck in broker, when the subscriber publishers overload them, solved by load balancing techniques. Security and issue, encryption ought to implement when the broker has to filter out the event according to the context. Broker might be fooled into sending notifications to the wrong client, amplifying denial of service request against the client. So finally, conclusion, distributed publish subscriber system provides a loosely coupled asynchronous model which is useful in many fields of network utilization. Several areas are still open for research. So effective routing and filtering algorithms for the better performance. Scalability versus expressiveness issue, fault tolerance, security, these all are recovered from this research from distributed publish subscriber system provides like this facility.